விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. நல்ல பங்கு நீர்தானையா. ஏசையா நல்ல பங்கு நீர்தானையா. நல்ல பங்கு நீர்தானையா. ஏசையா நல்ல பங்கு நீர்தானையா. என்னை விட்டு எடுபடாத என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. நல்ல பங்கு நீர்தானையா. ஏசையா நல்ல பங்கு நீர்தானையா. நல்ல பங்கு நீர்தானையா. ஏசையா நல்ல பங்கு நீர்தானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். நன்றி செலுத்துவோம். நன்றியாக அப்பா அம்மாவுக்கு கோடி நன்றி இருக்கோம். எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீங்க ஆகியானது. எங்க கூடவே நீங்க இருக்கிறீங்க. அதுக்காக உங்க கோடி நன்றி இருக்கோம். தாவியானவர் எங்களோட பேசுங்க. நீங்க எங்களோட இடைபடுங்கப்பா. நீ பேசாத கல்லோ மரமோ ஒரு போட்டோ இல்லை ஏசப்பா. நீங்க பேசும் தெய்வம் நாங்க விசுவாசிக்கிறோம். உங்க பிரச்சனைகளை தாங்கட்டும். உங்க பிரச்சனைகளை வழி நடத்தட்டும். ரேமா வார்த்தையினால ஒவ்வொருவரும் நீங்க நிரப்புங்கப்பா. உங்க நாம மாத்திரம் மகிழ்வுபடுத்தும். தாழ்த்திப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 3. யோவான் 12:3. போதும். அப்போ இந்த வசனத்துல என்ன சம்பவம் நடக்குது? இப்போ வாசிச்ச வசனம் பரிமள தைலத்தை இயேசுவோட பாதத்துல யார் பூசுறா? மரியாள், பெத்தானியா மரியாள் என்ன பண்றாங்க? இயேசுவோட பாதத்துல தைலத்தை பூசுறாங்க. இன்னைக்கோட டைட்டில் என்னன்னா இயேசுவின் பாதம். ஆமென். என்ன டைட்டில்? இயேசுவின் பாதம். அப்போ இயேசுவின் பாதத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு தியானம் மாதிரி நம்ம செய்ய போறோம். ஒரு 3 விஷயங்கள் எப்பவும் போல. அப்புறம் அது இல்லாமல் ஒரு போனஸ் விஷயம் வேறு இன்னைக்கு. ஸோ அது கேட்போம். ஸோ முதல்ல இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, பெத்தானியா அப்படின்ற ஒரு ஊர். ஸோ அந்த ஊர்ல யார் இருக்கிறா? 3 பேர் இருப்பாங்க. பிரதர்ஸ் அண்ட் ஒரு பிரதர் 2 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. மார்த்தாள், மரியாள், லாசர். அப்போ இந்த இடத்துல ஏசுவாக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். பெத்தானியா எப்பவுமே போய் இளைப்பாடுறதுக்கு பெத்தானியா ஊர்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவார். ஏன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது? மரியாள் என்ன பண்றாங்கன்னா ஏசப்பாவோட பாதத்துல என்ன தைலத்தை ஊத்துறாங்க அப்படின்றத இன்னொரு வார்த்தை நம்ம வாசிப்போமா? அந்த 12வது அதிகாரத்தை யோவான் 12ல அந்த அதிகாரம் 1ல இருந்தே வாசிக்கலாமா? முதல் வசனத்துல இருந்து. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழும்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தார். லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள்.
அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது. சரி, போதும். இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த அந்த பரிமள தைலம் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். அந்த தைலத்தை எதுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க அந்த காலத்துல பார்ப்போம். ஒரு 2 விஷயத்துக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஒரு ஒரு யூத், ஒரு வாலிப பொண்ணு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்டுக்காக சேர்த்து வைப்பாங்க பர்ஃப்யூம், அதான் வந்து பரிமள தைலம். இன்னொன்று என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, இறந்து போனவங்க இருக்காங்கல்ல, அவங்க 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 சடலத்துக்கு இந்த தைலத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த தைலம் வந்து பயங்கர காஸ்ட்லி, ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு மனுஷன் வேலை செஞ்சா ஒரு வருஷம் ஃபுல்லா அவன் கலெக்ட் பண்ற சம்பளத்துக்கு இந்த தைலம், ஒரு தைலம் வந்து இவ்வளோ காஸ்ட்லி. ஓகேவா? அப்போ வந்து எல்லா வாலிப பெண்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தைலத்தை சேர்த்து வச்சு, இந்த காசு சேர்த்து வச்சு இந்த தைலத்தை வாங்கி வைப்பாங்க. ஸோ யூஸ்வலாக பெண்கள் எதுக்கு வாங்கி வைப்பாங்கன்னா, அவங்க கல்யாணத்துக்காக வாங்கி வைப்பாங்க. ஆனால் மரியாதை என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஏசப்போட பாதத்தில் வந்து ஊற்றிட்டாங்க. அது எவ்வளோ, ஒரு வருஷத்தோட சம்பளம் அந்த ஒரு தைலம், ஒரு வருஷத்தோட சம்பளம். அந்த என்னோட பைபிள், ஆம்பிளிஃபைட் பைபிளில் கீழே எழுதிருக்கு. அந்த தைலத்தை வந்து எங்கே செஞ்சாங்கன்னா, நம்ம ஊர், நம்ம இந்தியன் ஊரில் இருக்க அந்த ஹிமாலயாஸில் இருக்கிற சில மூலிகைகளை யூஸ் பண்ணி செஞ்ச தைலம். மரியாள் வந்து ஏசப்பா பாதத்தில் ஊற்றின தைலம். ஸோ பின்னாடி இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் பண்ணி படிக்கும் போது என்ன சொல்ல, நிறைய இடத்துல இந்தியாவை குறித்து சொல்லியிருக்கு பைபிளில். அப்போ வந்து இது வந்து ஒரு ஃபேக்ட், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். அப்புறம் என்னன்னா, மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே 7வது வசனம் வாசிங்க. இதுக்கு வந்து யூதா சொல்லுவாரு, அந்த மரியாதை பார்த்து சொல்லுவாரு, நீங்க என்ன இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கிற தைலத்தை வந்து காலில் போய் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே, இந்த தைலத்தை வித்துருந்தா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம், எத்தனையோ பேருக்கு சாப்பாடு போட்டுருக்கலாம், யாருக்கா நல்லது செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஏசப்பா வந்து ரிப்ளை பண்ணுவாரு. 7வது வசனத்தை வாசிக்கும். அப்பொழுது இயேசு, இவரை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் போதும். அப்போ வந்து ஏசப்பாக்கு வந்து முன்னாடி தெரிஞ்சிச்சு. ஸோ மரியாள் எப்படி ஒரு 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 குணாதிசயம்னா, ஏசப்பா சொன்னது எல்லாத்தையும் அப்படியே என்ன சொல்ல நம்பினாங்க. என்ன பண்ணாங்க, ரொம்ப நம்பினாங்க ஏசப்பா. அதான் ஏசப்பா முன்னாடியே சொல்லிட்டே இருக்காரு, எத்தனையோ அவரோட சீஷர்களுக்கும் சொல்லிட்டே இருந்தாரு. என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, அவர் கொஞ்ச நாள்ல மறிப்பாரு, திரும்ப உயிரோடு எழும்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு தெளிவு வந்து யாருக்குமே இல்லை. ஆனா மரியாள் என்ன பண்றாங்கன்னா, ப்ராஃபட்டிக்கா செய்யறாங்க இந்த ஒரு செய்கையை. அதாவது ஏசப்பா மறிக்க போறாரு அப்படின்னு அவர் சொன்னதை அவங்க முழுசா நம்புறாங்க. அதை நம்பி அதுக்கு ஒரு ப்ராஃபட்டிக்கா ஒரு செயல் செய்யறாங்க. என்னன்னா, தைலத்தை வந்து அவர் பாதத்துல ஊத்துறாங்க. என்ன பண்ணுவாங்க, மறிச்சவங்களுக்கு வந்து தைலத்தை வந்து ஃபுல்லா தானே மண்டையில தானே போடுவாங்க. தைலம்னா என்னன்னா என்ன, நம்ம தலையில தான் வைப்போம். ஆனா ஏசப்பாவோட தலையில அவங்க போறதுக்கு கூட அவங்க தகுதி இல்லைன்றதுனாலதான் ஏசப்பா பாதத்திலே அவங்க வந்து ஊத்திட்டாங்க. அப்ப ஏசப்பா பாதம் அப்படின்றது வந்து என்ன சொல்ல, நம்ம வந்து ஏசப்பா தலையில ஊத்துற அளவுக்குலாம் நமக்கு வந்து தகுதி இல்லை, நம்ம ஏசப்பா பாதத்துலதான் ஊத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைல உடைச்சு ஃபுல்லா ஏசப்பாவோட பாதத்துல அவங்க வந்து ஊத்துறாங்க. அப்போ இதுல இருந்து நம்ம மரியாதை கிட்ட இருந்து கத்துக்கிறது என்னன்னா, ஏசப்பாவோட பாதம் வந்து நம்ம என்ன சொல்ல, ஒரு ஒரு காரியங்கள் ஒரு ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன், ஒரு ஒரு மனுஷங்க. ஸோ முதல் மரியாதை வந்து நம்பிக்கை வைக்கிறாங்க. அதாவது நம்பிக்கைன்னா விசுவாசம் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா விசுவாசம் வந்து நம்பிக்கையோட ஒரு ஸ்டெப் மேல. ஏன்னா பிளைண்டா, அதாவது ஏசப்பா என்ன சொன்னாலும் அதுதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏசப்பா மறிப்பாரு, அவர் உயிரோடு எழும்புவாரு அப்படின்ற ஒரு தெளிவு மரியாதைக்கு இருந்திருக்கு. அப்போ வந்து மரியாள் வந்து விசுவாசம் உள்ள ஒரு ஸ்திரியா இருக்கிறா. அந்த விசுவாசத்தினால ஏசப்பா தான் மெய்யான தேவன் அப்படின்னு அவர் நம்புறதுனால ஏசப்பா பாதத்துல ஊத்துறான். ஸோ முதல் குவாலிட்டி என்னன்னா, ஏசப்பாவை நம்ம நம்பணும். அதாவது ஏசுதான் மெய்யான தெய்வம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் போது அவர் பாதத்துல நம்ம வந்து விழுந்து அவர் பாதத்துல வந்து நம்ம தைலத்தை வந்து ஊத்துறோம். சரி, நம்ம அடுத்தது நம்ம பார்ப்போம். அடுத்த ஒரு சம்பவம் இதே மாதிரி லைட்டா இதே மாதிரி ரிலேட் ஆகும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37-38. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவர் பரிசேயன் வீட்டிலே பந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். சரி, போதும். இங்கேயும் அதே மாதிரி நடக்குது, ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது என்னன்னா, கலிலேயான்ற ஊரு. ஸோ அங்கே ஏசப்பா வந்து ஒரு ஒரு பாஸ்டர்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு பாஸ்டர் வீட்டில் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஏசப்பா பரிசேயர் வீட்டில் இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம புரியுறதுல சொன்னேன்.
ஸோ வந்து இன்வைட் பண்ணோன்னே ஏசப்பா வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பெண் என்ன பண்றான்னா, அவள் பாவியாகி ஒரு ஸ்திரீ அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சு அவள் என்ன பண்றா, ஏசப்பாவை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. கலங்கி அவள் பாவின்றத அவள் உணர்ந்து ஏசப்பா பாதத்துல போய் விழுந்துட்டான். விழுந்து ஃபுல்லா அழுது, நம்மலாம் என்ன சொல்றது, ஏசப்பா ரட்சிப்பு அனுபவம் வரும்போது அவ்வளோ அழுவலை, அந்த மாதிரி அவன் பயங்கரமா அழுது ஏசப்போட காலை வந்து அவ கண்ணீர்னாலே அவள் தொடச்சிட்டான். அப்போ எவ்வளோ அழுதுருப்பா பார்த்துக்கோங்க. அந்த காலத்துல வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி நீங்க போறதுக்கு முன்னாடி காலை வந்து கழுவுறதுக்கு பேசின்ல தண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அங்கே நீங்க காலை கழுவிட்டு தான் உள்ள போகணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில இவன் வந்து அந்த அவ்வளோ தண்ணி அவள் கண்ணில் வந்ததுனால ஏசப்பா பாதத்தையே அவள் கழுவிட்டான். கழுவி அவளோட தலைமுடி, ஸோ அந்த காலத்துல முடி நிறைய வளர்ப்பாங்க. ஸோ அந்த முடியை வச்சு தொடச்சு இவளும் என்ன பண்றான்னா பரிமள தைலத்தை ஏசப்பா பாதத்துல வந்து ஊத்திட்டான். அப்போ வந்து இதை பார்த்த பரிசேயர்களுக்குலாம் வந்து கோவம் வந்துச்சு. ஏன் கோவம் வந்துச்சுன்னா, இவ வந்து ஒரு பாவியான ஸ்திரீ. பாவியான ஸ்திரீ வந்து பாதத்துல வந்து கழுவ விடுறாரு இவர் மெய்யான தேவனா இருந்தா இவருக்கு தெரியணும்ல இவ வந்து ஒரு பாவியான ஸ்திரீன்னு அப்படின்னு பரிசேயர்கள்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்களாம். அந்த வசனத்தை வாசிப்போமா, 39. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் நம்மை தொடுகிற ஸ்ரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் என்றும் அறிந்திருப்பார். அவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அவனுக்குள்ளே சொல்லிக் கொண்டதை வந்து ஏசப்பாக்கு ஆப்வியஸா எல்லாமே தெரியும். அப்ப அவனுக்குள்ளே சொல்லிக் கொண்டதை ஏசப்பா தெரிஞ்சுட்டு ஏசப்பா அதுக்கு பதில் சொன்னாரு. அவன் எதுவும் வாய் திறந்து கேட்கல, அவன் மனசுல நினைச்சது ஏசப்பாக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப ஏசப்பா வந்து சொல்றாரு அவன்கிட்ட, இந்த மாதிரி ஒரு கதை, ஒரு ஊமையை சொல்லிட்டு அவனுக்கு சொல்றாரு, அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மாதிரி நான் உள்ள வரும்போது நீ எனக்கு வந்து பாதத்தை கழுவ என்ன பண்ணல, தண்ணி கொடுக்கல, அதை துடைக்கிறதுக்கும் எதுவும் நீ கொடுக்கல. ஆனா இந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டா, நான் உள்ள வந்தவொடனே என்ன பண்ணா, அவள் கண்ணீர்னால என் பாதத்தை வந்து கழுவுறா அப்படி சொல்லிட்டு அந்த அந்த அதிகாரம் முடியறது வாசிக்கலாம். ஸோ இந்த ஸ்திரீயை குறித்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நம்ம பாவி அப்படின்னு நம்ம உணரும் போது நம்ம என்ன பண்றோம், ஏசப்பா பாதத்துல வந்து எல்லாத்தையும் ஊற்றிடுவோம். இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து பழைய ஏற்பாட்டில் நடக்கும். ஆனா அது பாதம்னு சொல்ல முடியாது, ஏசப்போட ஆலயத்துல நடக்கும். அது யாரோட இதுனா அண்ணாள். அப்ப அண்ணாள் என்ன பண்றாங்கன்னா, மனக்கலைசி உள்ள ஸ்திரீ அவங்க இருதயத்தை வந்து ஏசப்பா சமூகத்தை ஊற்றுறாங்க. ஸோ ஊற்றும் போது நம்ம மனசு உடையும் போது அவ்வளோ அழுகை வருதுல. அப்போ அந்த அழுகையினால ஏசப்பாவோட பாதத்தை வந்து இவங்க என்ன பண்றாங்க, கழுவுறாங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறது என்னன்னா, நம்ம பாவி அப்படின்றத நம்ம உணரணும். யாருமே உலகத்துல பிறந்தவங்க வந்து பர்ஃபெக்டா இருக்கவே முடியாது. ஏன்னா உலகத்துல பிறந்தாலே நம்ம எல்லாருமே பாவிகள் தான். ஆனா நம்ம எப்போ அந்த உணர்வு நமக்குள்ள வருதோ அப்போதான் அந்த ரட்சிப்பின் அனுபவமும் நமக்குள்ள வரும். நம்ம எப்பவுமே நான் தான் பர்ஃபெக்ட், நான் கரெக்டா தான் இருக்கேன், நான் சரியா தான் இருக்கேன் அப்படின்னா நீங்க தான் ஃபர்ஸ்டே தப்பு, நீங்க தான். ஏன்னா நம்ம வந்து நம்ம மைண்ட்ல வந்து நம்ம கரெக்ட் அப்படின்றது என்னைக்குமே நம்ம வந்து எடுத்து போட்டோமோ அவர் மட்டும்தான் கரெக்ட். ஆமே. அப்போ வந்து நம்ம பாவி நம்ம உணரும் போது நம்ம ஏசப்பா பாதத்துல என்ன பண்ணிடுவோமா, நம்ம மனசை வந்து ஊற்றிடுறோம். ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம பார்த்தது என்னன்னா, ஏசப்பா தான் மெய்யான தேவன்ற நம்பிக்கை. அடுத்தது நம்ம பாவி அப்படின்ற உணர்வு. ஸோ இதெல்லாம் ஏசப்பா பாதத்துல நம்ம மனசை ஊற்றும் போது நம்மளே நம்ம ஏசப்பாட்ட கொடுக்கும் போது நம்ம சரண்டர் பண்றது அப்படின்றது தான் ஏசப்பா பாதத்துல விழுகிறது அப்படின்ற ஒரு சத்தியம். ஸோ அடுத்தது மூன்றாவது நம்ம பார்க்க போறோம், லூக்கா 17:11-16. 17 லூக்கா 17. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா எனும் நாடுகளின் வழியாய் நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். அப்போ வந்து இதுல ஒரு சம்பவம் பார்க்கணும். ரொம்ப குட்டியா அப்படியே என்ன சொல்ற டக்குன்னு நடந்துருச்சு எல்லாமே. ஸோ என்ன நடக்குதுன்னா, ஏசப்பா வந்து சமாரியா கலிலேயா அந்த சைடு நடந்து போயிட்டு இருக்காரு. இப்போ ஏசப்பாக்கு தான் தெரியுமே, நிறைய சீசர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் கூட வந்துட்டு இருக்காங்க. அப்போ வரும்போது என்ன நடக்குதுன்னா, 10 லெப்பர்ஸ்
அதாவது என்ன போட்டிருக்கு தமிழ்ல? குஷ்டரோகிகள். குஷ்டரோகிகள் நீங்க பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பார்த்துருக்கீங்களா குஷ்டரோகிகள்? கையெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஒட்டிட்டு இருக்கும். அது ஒரு மாதிரி பார்க்கவே என்ன சொல்ல கஷ்டம், கொஞ்சம் அருவருப்பா இருக்கும் அதை பார்க்கவே. அப்போ வந்து அந்த காலத்துல அவங்க தொத்து வியாதின்னு நினைச்சுக்குவாங்க. ஓகேவா? அதை வந்து தொட்டா அந்த வியாதி நமக்கும் வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்கள பக்கத்திலே சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ இந்த 10 பேர் ஏசுப்பா பார்த்தோன்னே ஏசுப்பா என்ன சொல்றாரு? எத்தனையோ பேரை வந்து ஏசுப்பா சுகப்படுத்திருக்காரு. சுகப்படுத்தும் போது சில பேர் தொடுவாரு, சில பேரை வந்து ஜெபிப்பாரு, சில பேருக்கு கீழே வந்து மண் எடுத்து அதை பூசுவாரு, போய் கழுவ சொல்லுவார். என்னமோ டிஃப்ரெண்டா ஒரே அற்புதம் தான், ஆனா வித்தியாசமா செய்வார் ஏசுப்பா. அப்போ வந்து இவங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்போது ஏசுப்பா வந்து தொடலை, எதுவுமே பண்ணல, வெறும் வார்த்தையிலே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நீங்க போங்க, போய் வந்து பிரீஸ்ட் கிட்ட உங்க பாஸ்டர்கிட்ட காமிச்சிருங்க இந்த மாதிரி. ஏன்னா அந்த காலத்துல நீங்க சுகமாயிட்டீங்கன்னா அவங்க பரிசோதிச்சு பார்ப்பாங்க. ஓகே சுகமாயிட்டாங்கன்னா அப்புறம் தான் ஊருக்குள்ளெல்லாம் விடுவாங்க. அப்போ வந்து நீங்க போய் காட்டுங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை இவங்க 10 பேர் விசுவாசிச்சதுனால இவங்க 10 பேருக்கும் சுகம் உண்டாயிடுச்சு. எப்போ? போற வழியிலே. அங்க போய் இல்லை, போற வழியிலே ஏசுப்பா சொன்ன உடனே அவங்க நம்பி விசுவாசிச்சு போன உடனே ஏசுப்பா என்ன பண்ணிட்டாரு? சுகம் கொடுத்தாரு. ஆனா சுகம் கொடுத்த உடனே நன்றி சொல்றதுக்கு ஒரே ஒருத்தர் தான். 10 பேருக்கு சுகம் கொடுத்தாரு. உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேருக்கு சுகம் கொடுத்தாரு. ஆனா நன்றி சொல்றதுக்கு ஒரே ஒருத்தர் தான் வரும். அப்ப அந்த ஒருத்தனோட ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்ப்போமா? 16ஆவது வசனம் ஒரு வாட்டி வாசிங்க. அவருடைய பாதத்திற்கு முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். ஓகே, இந்த ஒவ்வொரு லைனுமே பயங்கர என்ன சொல்ல டீப்பானது. முதல்ல என்ன பண்றானா? ஏசுப்பா பாதத்துல முகங்குப்புற விழுந்தானா. அது ஒரு தாழ்த்துகிற ஒரு என்ன சொல்ல தாழ்த்துக்கிறதுனால அவன் செய்யற ஒரு காரியம். முகக்குப்புற விழுந்து அவன் அடுத்து என்ன சொல்றான்னா? ஸ்தோத்திரம் செலுத்தி அவனுக்கு நன்றி செலுத்துறான். இப்போ என்ன சொல், நமக்கு யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சின்னதா செஞ்சா கூட நம்ம என்ன சொல்லுவோம்? தேங்க்யூ சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஆனா ஏசுப்பா வந்து யாருமே தெரியாத ஒருத்தர் எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு அப்படின்னும் போது அவன் என்ன பண்றான்? முகக்குப்புற விழுந்து நன்றி செலுத்துறான். நன்றி செலுத்தினதுக்கு அப்புறம் அடுத்து ஒண்ணு சொல்லிருப்பாங்க, அவன் சமாரியனா இருந்தான். இது இன்னும் ரொம்ப டீப்பானது. ஏன்னா அந்த காலத்துல சமாரியனை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒரு என்ன சொல்ல வேறுபாடு இருக்கும். நீங்க இங்க உள்ள வரக்கூடாது, அவங்க இவங்க கிட்ட பேச மாட்டாங்க, சண்டை அந்த மாதிரி இருக்கும். ஸோ யாருமே என்ன சொல்ல யார்கிட்டையும் பேசிக்க கூட மாட்டாங்க மனுஷங்களை மாதிரி. அப்ப என்ன நடக்குது? இவன் ஒரு சமாரியனா இருக்கிறான். ஏசுப்பா ஒரு சமாரியனுக்கே என்ன பண்றாரு? சுகம் கொடுக்குறாரு. இதோட மகிமை என்னன்னா அந்த சமாரியனே ஏசுப்பா பாதத்துல வந்து விழுந்துட்டான். அப்போ வந்து சமாரியர்கள் வந்து யூதர்கள் கிட்ட வந்து பேச மாட்டாங்க. யூதர்களை பார்த்தா கம்மியா எளிவா நினைப்பாங்க. அதே யூதர்களும் என்ன பண்ணுவாங்க? சமாரியர்களை பார்த்தா எளிவா நினைப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, ஏசப்பா உலகத்துல வந்ததுல இருந்தே ஒரு மாற்றத்தை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவர் என்ன செஞ்சாலும் ஒரு மாற்றம். அப்போ வந்து என்ன சொல்ல நம்ம ஜனங்கள் வந்து ஒரு இதுவை வந்து புதுசா உருவாக்கி வச்சிருக்காங்க, பிரிவு. அதாவது சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் எல்லாம் ஒரே இஸ்ரவேல் தான், ஆனா ஒரு பிரிவு. ஆனா அதுதான் ஒரு மாற்றத்தை ஏசுப்பா கொண்டு வராரு. அதுதான் என்னன்னா ஜனங்களுக்குள்ள ஒரு உறவு. அதாவது ரெண்டு, நீ ஜாதி பார்க்காத, நீ இவன் வேற இவன் நான் வேற அப்படின்றத பார்க்காத, அந்த பிரிவை பார்க்காதன்றதுக்காக ஏசுப்பா இங்க ஒரு அற்புதத்தை செய்யறாரு. சமாரியனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யறாரு. அந்த சமாரியன் என்ன பண்றான்? திரும்ப வந்து நன்றி செலுத்துகிறான். அவனை தாழ்த்துகிற விதமா அவன் நன்றி செலுத்துறான். அப்போ வந்து இதுல பாக்குறது என்னன்னா நன்றி செலுத்துறது. ஓகேவா? 3வது பாயிண்ட் நன்றி செலுத்துறது. ஸோ நன்றி செலுத்தும் போது அவரோட பாதங்கள்ல நம்ம வந்து விழுந்துருவோம். ஓகேவா? அப்ப ஏசப்போட பாதம் அப்படின்றது வந்து ஒரு உன்னதமான ஒரு விஷயம். ஏன்னா அவர் பாதத்துல என்ன சொல்ற ஒரு தூசி போல இருக்கிறது கூட நமக்கு தகுதி இல்லை. ஆனா ஏசப்பா வந்து இவ்வளவு காரியங்களும் நமக்காக இவ்வளவு அழகா செய்யறாரு. ஓகேவா? அப்போ 3 விஷயங்கள் அவர் பாதத்துல நம்ம விழுகிறதுக்கு நம்ம உணர வேண்டிய 3 விஷயங்கள். ஒண்ணு வந்து அவரை விசுவாசிக்கணும். அவர் தான் மெய்யான தேவன் அப்படின்ற அறிவு, அவர் தான் மெய்யான கடவுள் அப்படின்றத விசுவாசிக்கணும். அடுத்து 2வது நான் பாவி என்பதை உணரணும். நம்ம பாவி, நம்ம வந்து எப்பவுமே சரியா கிடையாது, எப்பவுமே கரெக்ட் கிடையாது. ஏசப்பா மட்டும்தான் உலகத்துல எப்பவுமே சரியான விஷயத்த செஞ்ச ஒரு நபர். அடுத்து 3வது வந்து நன்றி செலுத்தணும். நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கும்போது அவர் பாதத்துல அப்படியே போய் கம்ப்ளீட்டா நம்ம விழுந்துருவோம். அப்போ வந்து இதுதான் 3 காரியங்கள் ஏசப்பாவோட பாதத்தை குறித்து. அப்போ இன்னும் ஒரு போனஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கு. ஸோ அதை நம்ம வாசிடுவோம். லூக்கா 19:29. இது வந்து இன்னைக்கோட ரிலேட்டடா இருந்துச்சு. நான் தான்
என்ன சொல்ல ஏசப்பா ஆச்சரியமா பேசினாரு. சரி இந்த படிப்பு எனக்கு லாஸ்ட்னு நான் சொல்றேன். அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகாக பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களை. சரி நீங்க வந்து இது மட்டும் வாசிங்க. 36 மட்டும் வாசிங்க. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபத்தில் வருகையில். சரி போதும். இப்ப என்ன பண்றாங்கன்னா இது சம்பவம் தெரியும். இப்பதானே நம்ம வேத வாசிப்புல வாசிச்சோம். இப்ப என்ன சம்பவம்னா ஏசப்பா எங்க கூட்டு போறாங்க. ஏசப்பா எங்க போறாங்க? எருசலேமுக்குள்ள போறாரு. போகும்போது என்ன நடக்குது? எல்லாரும் அவங்க துணி, அவங்களோட பாம் ட்ரீஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லா ரோட்ல போடுறாங்க. ஸோ ஒரு கழுதையை கூப்பிட்டு வர சொல்றாரு ஏசப்பா. அந்த கழுதை மேல ஏறி உட்கார்றாரு. ஏறி உட்கார்ந்து என்ட்ரி கொடுக்குறாரு. எங்க என்ட்ரி போறாரு? எருசலேமுக்குள்ள. எருசலேமுக்குள்ளன்றது ஜனங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஏசப்பா நம்ம ஊருக்கு வராரு அப்படின்னு. ஆனா ஏசப்பாவோட நிலைமை அங்க யோசிச்சு பாருங்க. ஏசப்பாக்கு தெரியும் ஒரு வாரத்துல என்ன ஆக போகுது. ஏசப்பா வந்து கொலை பண்ண போறாங்க. ஏசப்பா உயிரோடு எழுப்ப போறாரு. அந்த பாதைக்குள்ள ஏசப்பா போகணும்னு அவருக்கு தெரியும். ஸோ ஏசப்பாவோட என்ட்ரி அது வந்து இது இங்கிலீஷ்ல ட்ரையம்பல் என்ட்ரி அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ஒரு ராஜ மரியாதை மாதிரி ஜனங்கள் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஆனா ஏசப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எவ்வளவு அடி வாங்க போறாரு, அவர் எவ்வளவு காயப்பட போறாரு, அவரை வந்து எவ்வளவு தூஷிக்க போறாங்க, அவரை ஜனங்கள் எவ்வளவு மறுதளிக்க போறாங்கன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். அந்த 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 நிலைமையில ஆனாலும் ஜனங்கள் அந்த டைம்ல என்ட்ரி ஆகும்போது என்னன்னா ஏசப்பா வந்து எருசலேமுக்கு வராரு அப்படின்ற ஒரு சந்தோஷம். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா குருத்தோலையெல்லாம் எடுத்து ஒசனான்னு பாடுறாங்க, அவரை வாழ்த்துறாங்க. ஒரு ராஜ மரியாதைய அந்த இடத்துல ஏசப்பா கொடுக்குறாங்க. அப்போ குருத்தோலையெல்லாம் எங்க போட்டாங்கன்னா ஏசப்பா பாதத்துக்கு கீழே போடுறாங்க. அப்போ ரோட்ல தான் போடுறாங்க. அதாவது குருத்தோலையெல்லாம் என்ன சொல்ற ஒரு ராஜா வரும்போது அவங்கள வாழ்த்துறதுக்காக இருக்கும். தாழ்மையை காட்டுறதுக்காக ராஜாக்கு முன்னாடி கீழே அவங்க துணிகள், அதாவது அவங்க கோட்டு அந்த மாதிரிலாம் அவங்க ட்ரெஸ்ஸே வேற மாதிரி இருக்குல்ல, அந்த கோட்டெல்லாம் எடுத்து கீழே போடுறாங்க. எதுக்கு? அந்த கழுதை நடந்து வர்றதுக்கு. அதுக்கு மேல யார் இருக்கா? ஏசு ராஜா உட்காந்துருக்காரு. அப்போ அவர் பாதத்துல என்ன பண்றாங்க? குருத்தோலை, அவங்களோட ட்ரெஸ்ஸு, அதாவது அவங்க வந்து தாழ்மையை காட்டுறதுக்காக, இவர் ராஜா அப்படின்றத காட்டுறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க? பாதத்துக்கு கீழே தான் போடுறாங்க எல்லாத்தையும். ஸோ யூஸ்வலாக ராஜாக்கு என்ன பண்ணுவாங்க? வாழ்த்துவாங்க, நன்றி சொல்லுவாங்க, பணிவாங்க. ஆனால் இவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பாதத்துக்கு கீழே குருத்தோலை எல்லாத்தையும் போடுறாங்க. ஒரு ரெட் கார்பெட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஏசப்பா என்ட்ரு ஆகும்போது ஒரு ரெட் கார்பெட் மாதிரி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? குருத்தோலையை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து இது எதை குறிக்குதுன்னா ஏசுதான் ராஜா, உலகத்தின் ராஜா. ஆமே. அவர் திரும்ப வர போறாரு. அவர் வரும்போது ராஜாதி ராஜாவா அவர் வருவார். ஆமே. தேங்க்யூ ஜீசஸ். அப்போ வந்து ஸோ 4வது ஒரு பாயிண்ட் என்னன்னா ராஜாதி ராஜா என்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கணும். ஸோ இயேசுவோட பாதத்துல நம்ம விழுகிறதுக்கு நமக்கு தேவையான 4 குணாதிசயங்கள்னு சொல்லலாம், 4 உணர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து முதல்ல மரியாதை செய்யற ஒரு காரியம் முதல்ல என்னன்னா நம்பிக்கை, விசுவாசம். ஸோ தேவன் தான் மெய்யான கடவுள் அப்படின்ற நம்பிக்கை, விசுவாசம். அடுத்தது நான் பாவி என்கிற உணர்வு. அதுக்கு அடுத்தது நன்றி செலுத்தணும், நன்றி உள்ள ஒரு இருதயம். அடுத்தது அவர் தான் ராஜாதி ராஜா, உலகத்துல வந்து நமக்காக பலியாகி திரும்ப ராஜாதி ராஜா வரப்போகிறாரு. அதற்கு அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். ஆமே. அடுத்து ஒரு 3 காரியம் பார்க்க போறோம். நம்மளுடைய பாதைகள். ஆமே. என்னது? இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? இயேசுவின் பாதை. இயேசுவின் பாதை எவ்வளவு விலையேற பெற்றது, எவ்வளவு என்ன சொல்ல எவ்வளவு மகத்துவமானது. அவர் கடவுள், அவரோட பாதத்துல இருக்குதான் நமக்கு வந்து தகுதி. ஒரு வசனம் கூட இருக்குல்ல, வானமுக்கு சிங்காசனம், பூமிக்கு பாதப்படி. அப்போ நம்ம பாதப்படியில தான் இருக்கிறோம். அப்போ அவர் பாதப்படி எவ்வளவு என்ன சொல்றது, எவ்வளவு பெருசா இருக்கு யோசிப்பாங்க. அந்த சராசரியுமே படைத்த தேவனா இருக்கிறார். அப்ப இயேசுவோட பாதம் ரொம்ப மகத்துவமானது. அது நம்ம தூசி போலதான் நம்மளால இருக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய பாதங்கள். அப்போ நம்மளுடைய பாதம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நம்ம பாதத்துக்கு வந்து இயேசு பாதம் அளவுனா மரியாதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மலாம் வெறும் மனுஷங்க தான். ஆனா மனுஷங்களால நம்மளையும் இயேசுப்பா வந்து நினைவு கூர்ந்து அவர் என்னென்ன செய்யறான்னு பார்ப்போம். அது எப்போ செய்யறாருன்னா இயேசுவை போல நம்ம மாறும்போது நமக்கு என்ன காரியங்கள் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ வந்து முதல்ல ரோமர் எழுத புஸ்தகம் 10:15. ரோமர் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய
பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். போதும். அப்ப இயேசுவோட சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவோ அருமையா இருக்குது. இப்ப நான் சொன்னது போல நம்மளுடைய பாதங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு அவ்வளவு வேர்த்து கிடையாது, அவ்வளவு வேல்யூ கிடையாது. ஆனா எப்போ நம்ம இயேசுவோடு இருக்கிறோமோ, இயேசுவை போல மாறுறோமோ, அவரை குறித்து நம்ம பிரசங்கிக்கிறோமோ, அவர் குறித்து மற்றவங்களுக்கு நம்ம எப்போ சொல்றோமோ, அப்போ நம்ம பாதத்தையே அவர் ரசிக்கிறவரா இருக்கிறாங்க. ஆமே. அப்ப எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. அப்ப சுவிசேஷகர், அதாவது இயேசுவோட வார்த்தையை சொல்லுகிறவங்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இவ்வளோ பெரிய தேவன், அவரோட பாதம் என்ன சொல்ற அவ்வளோ பெருசு, அவரோட மகிமை அவ்வளோ பெருசு. ஆனா அவர் எப்படி பாக்குறாரா, நம்மளுடைய பாதத்தை பார்த்து அவர் ரசிக்கிறவரா இருக்கிறாரு. அப்போ நம்ம இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லும் போது அவர் நம்மளை எவ்வளோ அழகா ரசிக்கிறாரு பாருங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம ஏதாவது செய்யும் போது நம்ம பெரியவங்களோ நம்ம அம்மா அப்பாவோ ஏதாவது என்ன பண்ணுவாங்க, நம்மளை பார்த்து ரசிப்பாங்க. ஆனா இயேசுவா நம்ம பாதத்தை கூட அவர் பார்த்து ரசிக்கிற தேவனா இருக்கிறார். எவ்வளவு அழகா இருக்கு பாரு அப்படின்னு அவர் பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஸோ அடுத்தது நம்ம அப்படியே வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:35. அப்போஸ்தலர்களுடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. சரி, போதும். ஓகே. இங்க என்ன நடக்குதுன்னா, ஆதி திருச்சபை இங்க என்ன நடக்குதுன்னா, சபை மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் விற்று சபைக்கு கொடுத்து, அதாவது ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு நிறைய இருக்கிறவங்க உதவி பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி சபைக்குள்ள நடக்குது. ஸோ எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க, எல்லாம் ஒரே ஒரு மனத்தோட இருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, அப்போஸ்தலரோட பாதத்துல என்ன பண்றாங்க, வித்ததெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ காசு, அதாவது பணம் அப்படின்றது அப்போஸ்தலரோட பாதத்துல தான் வைக்கிறாங்க. நம்ம ஜனங்கள் என்னன்னா, பணம் அப்படின்றது பார்த்துட்டாலே அப்படியே தலைகால புரியாது, அப்படியே வேற மாதிரி ஆயிடுவாங்க. ஆனா அப்போஸ்தலர்கள் பாருங்க, அந்த தெளிவு அவங்களுக்கு இருக்கு. அவங்க எங்க வச்சாங்கன்னா பாதத்துலதான் வச்சாங்க. ஸோ மரியாதை பணத்துக்கு கொடுக்கல, தேவனுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. ஸோ நம்ம தேவனை முதல்ல வைக்கும் போது பணம் நம்ம பாதத்துலதான் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தேவனுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, சபைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, ஒருமனத்துக்கு, ஜபத்துக்கு, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது தேவைகள் எல்லாம் வச்சு இயேசுப்பா அழகா சந்திச்சாரு. அதோட அதிகமாக என்ன பண்ணாங்கன்னா, அப்போஸ்தலர் கால்கள்ல பாதத்துல கொட்டுறாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, நம்ம என்ன சொல்ற, நம்ம பாதங்களுக்கு கீழே காசு வரணும் அப்படின்றது நம்ம நினைக்கிறத விட ஏசப்பாக்கு நம்ம சரண்டர் பண்ணணும். அதாவது தேவனை முன்னாடி வைக்கும் போது இதெல்லாம் தானா பின்னாடி வரும். ஸோ முதல்ல அவரை வைக்கணும். ஆதி திருச்சபையில இருந்தது முக்கியமான விஷயம் என்னன்னா ஒருமனம். ஸோ நம்ம சபையில ஏசப்பாதை கொடுத்துக்கிறது அது ஒரு பெரிய விஷயம். ஆமே. அப்போ ஒரு மனத்தை கொடுக்கும்போது ஏசப்பா எல்லா காரியத்தையும், இப்போ இவ்வளோ இதையும் ஏசப்பா செஞ்சாருன்னா அவர் எவ்வளோ நல்ல தேவையா இருக்காது. எதுக்கும் நமக்கு தகுதி இல்லை. ஆனால் கிருபையா எல்லா தேவைகளையும் கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைம்ல அவரோட சீசன்ல அவர் சரியா நிறைவேற்ற தேவையா இருக்காரு. அப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அவர் நோக்கி பார்க்க வேண்டியது. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னன்னா, நம்ம பாதத்தை ரசிக்கிறவரா இருக்கிறார் அவரு. அடுத்தது என்னன்னா, அப்போ சில கால்கள்லேயே அவங்க என்ன பண்ணாங்க, பணத்தை போடுறாங்க. மூணாவது நம்ம வாசிக்க போறோம். இந்த உலகத்தையே குறித்து நம்ம பேசாம அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகிறோம். என்னன்னா எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:21. வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்தம் பொன்னாய் இருந்தது. போதும். அப்ப எப்படியா, பரலோகத்துல இருக்க வீதினா என்ன, தெரு, ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட் எப்படி இருந்துச்சா, தங்கம், ஃபுல்லா தங்கம். எதுல, பரலோகத்துல இருக்கிற தெரு. சின்ன வயசுல இந்த சண்டே கிளாஸ் போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஏசுப்பா நம்ம பரலோகத்துக்கு போனோன்னே ஒரு கிரீடம் கொடுப்பாங்க. அந்த கிரீடத்துல நீங்க எத்தனை ஆட்டு மக்கள் ஆதாயம் பண்றீங்களோ அத்தனை ஆட்டு மக்களுக்கு ஒரு முத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தங்க ரோடு போட்டிருப்பாங்க. அந்த தங்க ரோட்ல நம்ம நடந்து போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏசுப்பா எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யறாங்க. இந்த உலகத்திலையும் இந்த பணம், மதிப்பு எல்லாத்தையும் உங்க பாதத்துக்கிட்டே வைக்கிறாங்கன்னா,
பரலோகத்துக்கு போனா தங்கத்தை வந்து உங்க பாதத்துக்கு கீழே தான் போட்டு வச்சிருக்காங்க. அப்ப நீங்க நடக்க போற இடம் ஃபுல்லாவே என்னவா இருக்க போகுது? தங்கமா இருக்க போகுது. ஆனா அது எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம போறோமா இல்லையா அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இத்தனை 3 காரியங்கள் கடைசியா நம்ம பாதத்துல நடக்க போற காரியங்களை பார்த்தோம். இதெல்லாம் நம்ம நடக்கணும் அப்படின்னா நம்ம இயேசுவின் பாதத்தை பிடிச்சுக்கணும். எப்போ இந்த காரியம்லாம் நமக்கு நடக்கும்னா அவர் பாதத்தை நம்ம பிடிக்கும் போது இந்த மீதி இருக்கிற 3 காரியங்கள். ஒண்ணு என்ன? நம்ம பாதத்தை பார்த்து அவர் ரசிக்கிறாரு. அடுத்து நம்ம பாதத்துக்கு கீழே என்ன வைக்கிறாரு? பணம், நீங்க என்ன வேணுமோ மதிப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்றாரு? பாதத்துக்கு கீழே தான் வைக்கிறாரு. அடுத்து நம்மளை தங்க தெருவுல தங்க ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து நம்மளை நடக்க வைக்கிறாரு. இதெல்லாம் எப்போ நடக்கும்? அவர் பாதத்தை நம்ம பிடிச்சுக்கொள்ளணும். ஸோ அவர் பாதம் அப்படின்னும் போது நம்ம ஸ்டார்டிங் ஒரு 3 குணாதிசயங்கள் பார்த்தோம். ஒன்று என்னன்னா அவர் தான் மெய்யான தேவன்ற அறிவு, அவர் தான் கடவுள் அப்படின்றத நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். அடுத்து நான் பாவி என்கிற உணர்வு எப்பொழுதும் நமக்குள்ள இருக்கணும். அதுக்கு அடுத்து நன்றி உள்ள இருதயம் நம்ம கூட இருக்கணும். கடைசியா ஒரு போனஸ் என்னன்னா அவர் தான் ராஜாவா இருக்கிறாரு அப்படின்ற அறிவும் நமக்கு இருக்கணும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல, தேவனுடைய பாதம், இயேசுவோடைய பாதம், நம்மளுடைய பாதம். ஸோ நம்மளுடைய பாதத்துல நடக்க போற காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா நம்ம இயேசுவோடைய பாதத்தை பிடிச்சுக்கொள்ளணும், இயேசுவோட பாதத்தை பற்றிக்கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அப்படியே எல்லாரும் கண்களை மூடி நம்ம அவருக்கு நன்றி செலுத்த போறோம். அவருடைய பாதத்தை நம்ம எப்போ பிடிச்சுக்கொள்றோமோ அப்ப அற்புதங்கள், அடையாளங்கள், உங்க தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்திக்க போதுமான தெய்வமா இருக்கிறார். ஆமென். அவர் பாதத்துல நம்ம விழும்போது நமக்கு வர அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஆமென். அவர் பாதத்துல போய் விழுந்துடணும். அவரை பார்த்தோன்னே என்ன சொல்றாரு? அவர் பாதத்துல போய் விழுந்துடணும். அவர் பாதத்துல நம்ம அர்ப்பணிச்சிடணும். அர்ப்பணிக்கிறது தான் இயேசுப்பா வந்து எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட. ஆமென். கண்களை மூடி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? தேங்க்யூ ஆவியானவரே, தேங்க்யூ இயேசுப்பா, உங்களுக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறோம்ப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆவியானவரே. அப்போ உங்க பாதம் எங்களுக்கு போதும் அப்பா. அப்போ உங்க பாதத்துல இருக்க பிரசனம், அப்போ உங்க பாதம் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆவியானவரே. அப்பா இயேசுப்பா தகப்பனே, அப்போ உங்க காலில் நாங்கள் விழுந்து கிடக்க எங்களுக்கு கிருபத்தாங்க இயேசுப்பா. அப்போ உங்க காலில் இயேசுப்பா இருக்கிற அந்த தூசிக்கு கூட நாங்கள் இயேசுப்பா தகப்பனை ஈடுகட்ட முடியாது. ஆனா எங்க மேல நீங்க எவ்வளவு அழகா இயேசுப்பா தகப்பனை எவ்வளவு பிரியமா இருக்கிறீங்கப்பா. எங்க பாதத்தை பார்த்து இப்ப எவ்வளவு அழகா இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்பா நீங்க எவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறீங்க ஆவியானவரே. உங்களுக்கு கோடி நன்றிகள் ஏறெடுக்கிறோம்னு சொல்லுவோமா? தேங்க்யூ அப்பா, நன்றி ஆவியானவரே. அப்பா உங்களுக்கு கோடி 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 நன்றிகள் ஏறெடுக்கிறோம் இயேசுப்பா. அப்பா உங்க பாதம் எங்களுக்கு போதும் அப்பா, உங்க பாதம் எங்களுக்கு போதும் ஆவியானவரே. அப்பா இயேசுப்பா விட்டு அப்பா நாங்க எங்கேயும் போயிடாம உங்க பாதத்திலே அமர்ந்திருக்க உதவி செய்யுங்க அப்பா. மரியாதை இயேசுப்பா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளன்னு சொன்னீங்கப்பா. மரியாதை உங்க பாதத்திலே உட்கார்ந்து கிடந்தது போல நாங்களும் உங்க பாதத்திலே உட்கார்ந்து உதவி செய்யுங்க. உங்களோட அப்பா நேரம் செலவிட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா உங்களோடு இருக்கிற அந்த கிருபை, உங்களோடு இருக்கிற அந்த அனுபவம் எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வர நீங்க உதவி செய்யறாங்க அப்பா. நீதான் மெய்யான தேவன் நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. அப்பா நாங்க பாவின்றதை நாங்க உணர்றோம் ஆவியானவரே. அப்பா உங்களுக்கு நன்றி உள்ள இருந்ததோட நாங்க இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஏன்னா நீ ராஜா திரும்ப வர போறீங்க இயேசுப்பா. நீங்க உங்களோட கூட்டுக்குள்ள வர போறீங்க அப்பா. உங்களுக்கு கோடி நன்றி இருக்கிறோம் அப்பா. இந்த உலகத்துல இருக்கிறத பார்க்கணும் அப்பா. உங்களோட இருக்கிறத நாங்க அப்பா பெருசா என்ன எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவர். நீங்க எங்க கூடவே இருந்து வழி நடத்துறதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்க பிரசன்னம், உங்க சமூகம் எங்களை ஆளுகை செய்யணும் ஆவியானவரே. நீங்க எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறீங்க, அதுக்கு நான் நன்றி. எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரங்களை வச்சுப்பா நாங்க ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய பாதங்கள்ல எங்களை நாங்க ஒப்பு கொடுக்குறோம் ஆவியானவரே. உங்களுக்கு கோடி 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 நன்றி ஏறெடுக்கிறோம்னு சொல்லுவோமா? தேங்க்யூ ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன்,
சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணி